அனைவருக்கும் வணக்கம். இதில் தமிழ் மொழி பாடத்தோடு தொடர்புடைய சில செய்திகளை பற்றி பார்த்தரலாம். அதாவது இதில் வந்து மொழி முதல் எழுத்துக்கள், அதாவது இந்த இடத்துல மொழி அப்படிங்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல் அப்படிங்கிறது வந்து பொருள். அதாவது ஒரு சொல்லுக்கு முன்னாடி நம்மளுடைய எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். உயிரெழுத்துக்கள், அதாவது மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதல்ல வரும். 12 உயிரெழுத்துக்கள் எல்லாமே சொல்லின் முதல்ல வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காங்கிற எழுத்தோடு 12 உயிரெழுத்துக்களும் கூடி கிடைப்பவை. சாங்கிற எழுத்தோடு 12 உயிரெழுத்துக்களும் கூடி கிடைப்பவை. தாங்கிற எழுத்தோடு 12 உயிரெழுத்துக்களும் கூடி கிடைப்பவை. நாங்கிற எழுத்தோடு 12 உயிரெழுத்துக்களும் கூடி கிடைப்பவை. பாங்கிற எழுத்தோடு 12 உயிரெழுத்துக்களும் கூடி கிடைப்பவை. மாங்கிற எழுத்தோடு 12 எழுத்துக்களும் கூடி கிடைப்பவை அப்படின்னு சொல்லிட்டு 12 × ஒரு 6 இதில் வருது. அப்போ 12 × 6 பார்த்தீங்கன்னா 72. 12 6 ஆமாம் 72 உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து என்னத்துக்கு வருங்கிறாங்க, இந்த ஒரு இடத்துல மட்டும் 72 உயிரெழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும். அப்போ இந்த ககர வரிசை எழுத்துக்கு பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கடல் காக்கை, கிழக்கு கீற்று, குருவி கூந்தல், கொண்டை கேணி கைகள், கொக்கு கோலம் கௌதாரி. இதேமாரி சகர வரிசை, தகர வரிசை, நகர வரிசை, பகர வரிசை, மாவரிசையில் அமைகின்ற எல்லா எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும். அதுக்கப்புறம் க, ங, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் மட்டுமே வரும் அப்படிங்கிறாங்க. ஞா வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும், மற்றது வராது. அதேமாரி இக்காலத்தில் அஞ்ஞானம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படிங்கிற மாதிரி வருது. அதேமாரி ஞகர வரிசையில் ஞா, ஞ, ஙா, ஞே, ஞே ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அடுத்து யகர வரிசையில் இந்த 4ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யகர வரிசையில் ய, யா, யு, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அதேமாரி வகர வரிசையில் வா, வ, வா, வி, வி, வே, வே, வை, ஓ ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மொழி முதல் எழுத்துக்களை பற்றி பார்த்துக்கங்க. இது வந்து அதாவது தமிழோடு தொடர்புடைய எல்லாருக்குமே இந்த கொஸ்டினானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.